இயற்பியல் துறையில் பெரும் புரட்சியை ஏற்படுத்திய பிலோசாபியா நேச்சுரலிஸ் பிரின்சிபியா மேத்தமேட்டிகா எனப்படும் இயற்கை தத்துவத்தின் கணித விதிகள் என்ற நூலை 1687ஆம் ஆண்டு இதே நாளில்தான் ஐசக் நியூட்டன் வெளியிட்டார். 3 தொகுதிகளை கொண்ட இந்த புத்தகத்தில்தான் அறிவியலின் அடிப்படை விதிகளாக கருதப்படும் 3 இயக்க விதிகள் பற்றி தெளிவாக விளக்கியிருந்தார் நியூட்டன். மேலும் ஈர்ப்பு விதி மட்டுமல்லாமல் கெப்லரின் கோளின் இயக்க விதிகளையும் விளக்கியிருந்தார். சூரியனை சுற்றி வரும் கோள்களின் இயக்கங்களை துல்லியமாக அறிவதற்கு கெப்லர் விதிகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதையும் இப்புத்தகம் விளக்கியிருந்தது. இப்புத்தகம் வெளியான பிறகே கோள்களின் இயக்கங்களை கண்டறிவதில் இருந்த சிக்கல்கள் முழுவதுமாக தீர்க்கப்பட்டது. வெண்மையான ஒளியை ஒரு முக்கோண பெட்டகத்தின் வழியாக செலுத்தும் போது அந்த ஒளியானது 7 நிறங்களாக பிரிகிறது என்பதை கண்டறிந்தவரும் நியூட்டனே. நிறமாலையியலில் பெரும் பங்களிப்பை செய்திருந்தாலும் இவருக்கு பெரும் புகழை தேடித்தந்தது இயற்கை தத்துவத்தின் கணித விதிகள் என்ற புத்தகமே. குளோனிங் எனப்படும் படியெடுப்பு முறையில் உருவாக்கப்பட்ட முதல் பாலூட்டி விலங்கான டோலி ஆடு 1996ஆம் ஆண்டு இதே நாளில்தான் பிறந்தது. பிரிட்டனின் எடின்பர்க் பல்கலைக்கழக பேராசிரியர்களால் டோலி பெண் ஆடு உருவாக்கப்பட்டது. டோலியின் மரபணுவை பயன்படுத்தி மேலும் 4 ஆடுகளும் உருவாக்கப்பட்டன. டோலி ஆடு 2003ஆம் ஆண்டு உயிரிழந்தது.